எஸ். டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசன்ட் டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் தமிழ் ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸில் அப் டு 3 வரைக்கும் டிஸ்பிளே ஆகிருந்திருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ரீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 4லேருந்து அப் டு 50 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின்ஸை ரீட் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சுக்கிங்க. எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ப்ராக்டிஸ் பண்ண ரீட் பண்ண தான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுதோ அந்த டாப்பிக்கை புக்கில் ஒரு டைமு ரீட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேசேஜ் கொஷின்ஸ் டாப்பிக்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த பேசேஜை ஃபுல்லாக தெளிவாக படிங்க. தெளிவாக படிச்சுட்டு இலக்கணம் சார்ந்த வினாக்களாக இருந்தால் அதுக்கு ஆன்சர் வேறு மாதிரி இருக்கும். நார்மலாக வந்து பேசேஜில் டைரெக்டாக கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இந்த டாபிக் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கொஷின்ஸ் எடுக்க முடியும், அடுத்த கொஸ்டின்ஸு. கொஷின் நம்பர் 4 ரீட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பேசேஜெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் புத்தகத்திலே உரைநடை பகுதி, மனப்பாட செய்யுள் பகுதி, இல்லை அப்படின்னா மொழித்திறன் பயிற்சி, ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. டாபிக்ஸு எல்லாமே நம்ம 6th to 12th புக்லேயே கவர் ஆகுது. அதனால் நீங்கள் இலக்கணம் மட்டும்தான் சார் நான் படிப்பேன் அப்படிங்கிறது கிடையாது. உரைநடை, மனப்பாட பகுதி, துணைப்பாட பகுதி, செய்யுள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணியிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அதான் கொஸ்டின்ஸ் வரும்போது நானே எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் ரீட் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சுக்கிங்க. இதனோட ஆன்சர்ஸ் தான் மேலே உங்களுக்கு பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்குறாங்க. தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ள நகரம் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி. இது 7th புக்கில் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த யூனிட்டு 7th புக்கில் திருநெல்வேலியும் சீமைகளும் சொல்லிட்டு ஒரு யூனிட் இருக்கும். ஸோ அதில் ஃபுல்லாகவே கவர் ஆகுது இந்த டாபிக். நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஐ திங்க் கொஷின்ஸ் உங்களுக்கு நல்லா கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். பாளையங்கோட்டையில் அதிக அளவில் இருப்பவை வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்களா. ஸோ இதெல்லாமே இந்த பேசேஜில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஸ்கூல் புக்கும் ஆல்ரெடி படிக்கிறோம். பேசேஜ் கொடுத்து ஒரு 5 கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இரட்டை நகரங்கள் திருநெல்வேலியும் பாளையங்கோட்டையும். நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளுமா.
ஸோ இதில் வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்கிறாங்க. இது இலக்கிய வகையில் சொற்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் 8th சம்திங் இருக்குது. எஸ், சொல்லும் பொருளும் பொறுத்து இது ஒரு டைம் உங்களுக்கு இலக்கிய வகையில் சொற்கள் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சொல்லும் பொருளும் பொறுத்துக்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செய்யுட்பகுதி இதிலிருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓர்தல் அப்படின்னா நல்லறிவு அப்படின்னு சொல்லிட்டான். செய்யுட்பகுதி, துணைப்பாட பகுதி, உரைநடையிலிருந்துமே சொல்லும் பொருளும்லாம் இருக்குது. நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஐம்பெரும் காப்பியங்கள், ஐஞ்சிறு காப்பியங்கள், சைவ காப்பியம், சைவ நூல்கள், வைணவ நூல்கள், சிற்றிலக்கியங்கள், ஸோ எல்லா இடத்துலையும் வரக்கூடிய சொல்லும் பொருளும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் சிலபஸில் இல்லை சார், அதில் நான் நெக்லெக்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் எதையுமே நெக்லெக்ட் பண்ண முடியாது. சிலபஸ்னால் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் தான் உங்களுக்கு 85 கொஷின்ஸ் இந்த இலக்கணம் பகுதியாக இருக்கும். பட் இதுலேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லும் பொருளும், கோடிட்ட இடத்தை நிரப்புக, சரியான வாக்கியத்தை கண்டறிக, இந்த மாதிரி இடத்துல உரைநடையோ இல்லை செய்யுட்பகுதியோ, மனப்பாட பகுதியோ, துணைப்பாட பகுதியோ கொஸ்டின்ஸாக ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ ஆப்ஷன்ஸை பாருங்கள். எஸ், நெக்ஸ்ட்டு கொஸ்டின் மூவ் பண்ணலாம். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. ஓகே, ஃபார் இதில் சிலப்பதிகாரத்தோடைய சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஐம்பெருங்காப்பியம் அப்படிங்கிறது சிலபஸில் இல்லைனாலும் இந்த மாதிரி சரியான தொடரை தேர்ந்தெடுக்க, வாக்கியத்தில் சரியான வாக்கியத்தை கண்டறிக, வாக்கியத்தில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க, ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் நம்மளே. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள்.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. அதனால் திருக்குறள்லாம் நல்லா தெளிவாக திருக்குறளையுமே கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணலாம். இனிய சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பொருத்தமான பன்மை விகுதியை தேர்ந்தெடுக்க. பன்மை அப்படின்னா ப்ளூரல், ஓகேங்களா? பொருத்தமானது பாருங்கள், பானா பாக்கள், ஈனா ஈக்கள், கானா காக்கல் அப்படிங்கிற சொற்கள் கிடையாது. ஸோ கா என்ற சொல்லின் பொருள் தெரிஞ்சால் தான் அதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்க முடியும்? பன்மை கண்டுபிடிக்க முடியும். கா என்ற சொல்லின் பொருள் தெரியாமல் பன்மை கண்டுபிடிக்க முடியாது உங்களால். கானா சோலை. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி தான். ஃபஸ்ட்டு ஆப்ஷன், செகண்ட் 1 and 2 மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு பொருந்தும் பன்மை விகுதிக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கலைச்சொல் அறிவம். இதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. கலைச்சொல் அறிவம் வந்து அப் டு 12th புக்கு லெவலுக்குமே தெரிஞ்சிருக்கணும். கன்வேயர் பெல்ட்னா என்ன, ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஃபிக்ஷன்னா என்ன, ஃப்ரிக்ஷனுக்கும் ஃபிக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, கன்வேயர் பெல்ட்னா என்ன, அலுவலக சொற்களில் கூட கொஷின் கேட்குறாங்க. கமோடிட்டினா என்ன, அதே மாதிரி உங்களுக்கு ஆர்கியாலஜிக்கல் வேர்ட்ஸுமே தொல்லியல் சம்மந்தப்பட்ட கலைச்சொல்லும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இதிலலாம் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணுறாங்க. தொல்லியல்கள் சார்ந்த கலைச்சொல் அறிவோம், இல்லை அப்படின்னா ஒரு டெக்னிக்கலாக இந்த கன்வேயர் பெல்ட்டு, ஃபிக்ஷன், இந்த மாதிரி வேர்ட்ஸில் மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. நம்ம டெஸ்ட் வைக்கும்போதே குரூப்பில் தெரியும், வாட்ஸ்அப்பில். டெக்னிக்கலாக ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து தமிழ் கலைச்சொல் அறிவோம் அப்படின்னாங்கன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சிங்குலராக மீன்ஸ் ஒரே கொஸ்டின்ஸில் ஒரே ஒரு கலைச்சொல்லை மட்டும் இருந்தால் கூட எடுத்துடுறாங்க. 4 ஃபார் எக்ஸாம்பிள் பொருந்தாத இணை கண்டறின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு கலைச்சொல் அறிவம் வச்சுருக்குறாங்கன்னா அதில் நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. வருமாங்க உங்கள் நம்ம டெஸ்ட் வைக்கும் போதே பார்த்துருப்போம். கொஸ்டின்லேயும் உங்களுக்கு பாருங்கள், அப்கமிங் கொஸ்டின்ஸில் உங்களுக்கு தெரியும். எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்க, எங்கே மிஸ்டேக் ஆகுது, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தமிழில் அப்போ தான் 100 கொஷின்ஸ் எடுக்க முடியும், 100 out of 98. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த பேட்டர்ன் வேறு, இப்போ இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணிடுவாங்க உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஆடிட்டர் அப்படின்னா பட்டய கணக்கரா. இதே மாதிரி பாருங்கள், இதுவும் கூற்று காரணம் சரியா தவறா 10th புக்கில் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காற்றாலை அப்படின்னா விண்டு.
நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இதுவும் 10th புக்கில் இருக்குது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி ஒரு யூனிட்டு. கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, சரியான வினை மரபோடு இணைத்து எழுதுக. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இதுலேயும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இலை, பரி, பூ, கொய் இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக எடுக்க மாட்டேங்கிறாங்க. கூடை, முடை. அடுத்த கொஷின் பாருங்கள். ஒளி மரபு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் சிலபஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. குயில். மற்றதுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சு வச்சுங்க. கிளி பேசும், குயில் கூவும், மயில் அகவும். நாலு ஆப்ஷன்லுமே நீங்கள் 4 கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ தமிழ் கொஷின் பேங்கில் இருக்கிற 4 ரிமைனிங் இருக்கக்கூடிய மீதி 3 ஆப்ஷனுக்குமே நீங்கள் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேப்பரில் 100 கொஷின் இருக்குது அப்படின்னா மினிமம் நீங்கள் 250 to 300 கொஷின்ஸ் தெரிஞ்சுக்கலாம். வேறு ஆப்ஷன்ஸ் மட்டும் ஆன்சர் மட்டும் தெரிஞ்சிக்காமல் அந்த கொஷினுக்கு உண்டானதுக்கு ரிமைனிங் ஆப்ஷனுக்கும் நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இலக்கண குறிப்புலாம் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும். வினையாளனை பெயர் எது, வினைமுற்று எது, வினைத்தொகை எது, வினையச்சம் எது, பண்புத்தொகை எது, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் எது, வேற்றுமை உறுப்பு எது, வேற்றுமை உறுப்பின் தொடர் எது, தொகை நிலைனா என்ன, தொகா நிலைனா என்ன. அதனால் இலக்கண அழகாக வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கலாம். இணைப்பு சொல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸ்கூல் புக்கில் இருக்குது எல்லா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 20 பாருங்கள். இணைப்பு சொல். இதில் ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த டாப்பிக்கில். நியூஸில் பார்த்தீங்கன்னாவே பார்த்துருப்பீங்க. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது, மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. மரம் ப்ளஸ் வேர் வந்து பார்த்தீங்கன்னா மரவேர். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. நாட்டுப்புறம் ப்ளஸ் பாடல் அப்படின்னா நாட்டுப்புற பாடல். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சொற்களை இணைக்கும் போது நாட்டுப்புற பாடல் அப்படின்னு தான் எழுத முடியும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பேச்சு வழக்கு சொல்லுக்கான இணையான எழுத்து வழக்கு. ஸோ இப்போ நம்ம பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பேசக்கூடிய எழுத்து வழக்கில் அந்த மாதிரி இருக்காது. இன்றைக்கு காலையில் குழம்பி நீர் குடித்தேன்.
நெக்ஸ்ட் கொஷின் இப்போ நிறுத்தற் குறியீடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல வினா குறி வரும், எந்த இடத்துல ஆச்சரிய குறி வரும் அப்படிங்கிற, அதே மாதிரி எந்த இடத்துல இரட்டை மேல்கோள் குறி வரும், சொற்குறுக்கு இடத்துல என்ன முற்றுப்புள்ளி வருமா, முக்கார் புள்ளி வருமா, தொகை சொற்களை விரித்து எழுதும்போது அரை புள்ளி இட வேண்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. 10th 11th 12th இருக்குது. ஸோ அதனால் தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிடணும். எந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்தாலுமே அந்த தொடரை படித்து பார்த்து, இந்த தொடரில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இரட்டை மேல்கோள் குறி வரும். இதை குறிக்குது. இது ஒரு சொற்குறுக்கம் தொடர். இந்த இடத்துல முற்றுப்புள்ளி வரும். இது தொகை சொற்கள். தொகை சொற்கள் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, அதான் இருதிணை. இருதிணை அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை, முப்பால், நார் திசை, ஐம்புலன்கள், ஐம்பூதங்கள், ஓகேங்களா, 6 சுவைகள், 7 ஸ்வரங்கள், நவரத்தினங்கள். இந்த மாதிரி தொகை சொற்களை விரித்து எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா அரை புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, கமா போட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. நிறுத்தற் குறியீடு இந்த இடத்துல ஓ அப்படிங்கிறது ஆச்சரிய குறி டிஃபைன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்னை அறியாமல் தூங்கி விட்டேனோ. சொல்லிட்டு மறு பெயர்கள் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுட்ருக்குறாங்க. சிலபஸில் இருக்குது. 10th புக்கில் இருக்குது, ஓல்டு 7th புக்கில் இருக்குது. மயிலாப்பூர் அப்படின்னா மயிலை. அடுத்து தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை. ஸோ இது ரொம்ப ஈஸி தான். இது பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் 9th புக்கில் இருக்குது. ஓகேங்களா, 9th புக்கில் திராவிட மொழி குடும்பம் சொல்லி ஃபஸ்ட் யூனிட் இருக்கும். ஸோ அதிலே கொடுத்துருக்குறாங்க. அதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 அப்படின்னு இருக்கும். பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இது 10th புக்கில். இந்த வினாவிற்கு என்ன சார் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, பாட தெரியுமா அப்படிங்கிற வினாவுக்கு ஆட தெரியும். 10th புக்கில் வினா, விடை, வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை, அதெல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வினை வலு, வினாவலு, விடைவலு, இந்த இதுவும் அதுக்கப்புறம் வினா வளாநிலைன்னு ஒன்று இருக்கும். அதுவும் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. வலு, வளாநிலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பொருள்கோள். பொருள்கோள் 9th புக்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். 10th புக்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஆற்று நீர் பொருள்கோள்னா என்ன, கொண்டு கூட்டு பொருள்கோள்னா என்ன அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கலைச்சொல் அறிவோம். ஸோ இதுலேயே அதான் நான் சொன்னது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ் டேர்மாக எடுத்துக்கிற கொஷின் கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா ஆர்கியாலஜி தொல்லியல சார்ந்த கலைச்சொல் அறிவோம் கொஷின் கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் அங்கங்கே தனித்தனியாக நீங்கள் படிக்கிறத கம்பைன் பண்ணி இப்படி எடுக்கும்போது ஒரு சிலர் கேஷுவலாக வந்து ஆப்ஷன் மாற்றி அடிச்சிடுறாங்க. இந்த ஃபாரஸ்ட் ரிகார்டிங்காக கூட கொஷின் இருக்குது பாருங்க, கலைச்சொல் அறிவோம். அதுலேயும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. வன விலங்குகள்னால் என்ன, வன பாதுகாவலர்னா அதோட கலைச்சொல்வோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் டேர்ம் ஏதாவது கொடுத்து கேட்குறாங்கன்னா எக்ஸாம் ஹாலில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கும்போதே ஸோ இந்த டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது ரிகார்டிங்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே மெடிசன் ரிலேட்டடாக மாதிரி வந்து கலைச்சொல் அறிவும் கேட்டிருக்கிறாங்க.
பாருங்கள் ஆப்ஷன்லாம் நம்ம எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும் பாருங்கள். 4 1 2 இதுலேயும் 4 1 இருக்குது. ஆப்ஷன் ஏவும் பியும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் இருக்கும். 2 ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆனதுனால மாறி இருக்கும். சைடு எஃபெக்ட்னா பக்க விளைவு அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அலர்ஜினா தான் ஒவ்வாமை. நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். லீடர்ஷிப் அப்படின்னா நிறைய பேர் இதுவும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. தனித்துவம், தலைமை பொறுப்புன்னு. லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எவ்வகை வாக்கியம் செய்பாட்டு வினைத்தொடரா ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா செய்பாட்டு வினைத்தொடரை கண்டறியன்னு கேட்டிருக்கிறாங்க. செய்பாட்டு பதிவு செய்யப்பட்டதும் தன்வினைக்கு 9th புக்கில் இருக்குது. தன்வினை, பிறவினை, காரண வினை, இது மூணுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து விடைக்கேற்ற வினா, இது கொஷின் கேட்குறாங்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்தணும் அப்படின்னா அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? இது வந்து பார்த்தீங்கன்னா வினாவு, இதுவும் 10th புக்லேயே இருக்குது. இனமொழி விடை சொற்கள் முறையாக ஒழுங்கமைக்கப்பட்ட தொடர். ஓகேங்களா? ஸோ அல்ல அன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எது ஒருமையை குறிக்கும், எது பன்மையை குறிக்கும் தெரிஞ்சால் மட்டும்தான் இது இந்த மாதிரி கொஷின்ஸும் நீங்கள் எடுக்க முடியும். ரெண்டு ஆப்ஷனுக்கு கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடலாம். மீதி 2 ஆப்ஷன் இதுவா அதுவா அப்படின்னு சூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதனால் கிளியராக ஒருமை பன்மைலாம் தெரிஞ்சுக்குங்க. ஆல்ரெடி நம்ம இலக்கணமே நடத்தியிருப்போம். அப்கமிங் செஷனில் அதை பற்றி கொஞ்சம் நிறையவே டிஸ்கஷன் பண்ணலாம் கொஸ்டின்லேயே கூட. நெக்ஸ்ட்டு சரியான தொடர் கண்டறிந்து எழுதுக்குன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி தான். மனிதன் வந்து இயற்கையோடு போராடி கொண்டே இருக்கிறான். சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுக. ஓகேங்களா? ஒரு தொடரில் எது ஸ்டார்டிங்கில் வரும், எது எண்டிங்கில் வரும், நெக்ஸ்ட்டு கொஸ்டின் இது அகர வரிசைப்படுத்தி எழுதுக. உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய பேர் எல்லாருமே இது ஓரளவுக்கு கரெக்டாக ஆன்சர் அடிச்சிடுறீங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வேர்ச்சொல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ச்சொல் அப்படின்னாவே கட்டளை இடுதல் அப்படிங்கிற மீனிங். ஸோ வேர்ச்சொல்லிருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினையாளனைய பெயர் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இணையற்ற சொல் எது அப்படின்னா பண் அப்படின்னா இசை, ஓசை, பாடல், இது மூணுமே குறிக்கிற சொல். கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்கள். இணையற்ற சொல் அப்படின்னா அதுக்கு பொருந்தாத சொல். நிறைய பேர் பன் அப்படின்னா இசைன்னு அடிச்சிடுறீங்க. அது வந்துட்டு பொருந்தும். பன் என்ற சொல்லுக்கு பொருள் காண்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இசைன்னு எடுக்கலாம். இங்கே இணையற்ற சொல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. பொருந்தாத சொல்லை கண்டறிக, இணையற்ற சொல், தவறானதை கண்டறிக. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அதனால் கொஷின் நல்லா ரீட் பண்ணி ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ண அப்படின்னு பார்த்தா டப்புன்னு அடிச்சுட்டு வந்துடுறீங்க. அவங்க சொல்லும் பொருளும் கேட்குறாங்களா, இல்லை எதிர் சொல் கேட்குறாங்களா, இல்லை இணையற்ற சொல் கேட்குறாங்களா, தவறான சொல்க்கு அந்த 4 சொல்லில் கொடுத்துருக்குற ஆப்ஷனில் இது தவறான சொல் கேட்குறாங்களா அப்படிங்கிறது படிக்கிறதே இல்லை. நம்ம அப்படி ஆப்ஷனை பார்த்ததுமே அந்த வேர்டை பார்த்ததுமே இதுதான்
அப்படின்னு நிறைய பேர் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறீங்க. ஆனால் கொஷினை ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி என்ன கொஷின் கேட்குறாங்க, அதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி பொருளை புரிந்து கொண்டு தொடரை நிறைவு செய்க. ஸோ நிலத்துக்கடியில் கிடைக்கும் புதையல் யாவும் அரசுக்கே சொந்தம். இந்த இதுலேயும் மனம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அந்த மயங்கொல்லி பிழைகளை வந்து செக் பண்ணுறாங்க உங்களுக்கு. 2 சுழி நாணயம் என்ன, 3 சுழி நாணயம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மயங்கொலி பிழைகளுக்கும் கண்டிப்பாக வேறுபாடு தெரிஞ்சிருக்கணும். மயங்கொலி எழுத்துக்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் படிக்கிறோம், 6th புக்லேயே. அந்த 8 மயங்கொலி எழுத்துக்கும் எந்த கொடுத்துருக்குறாங்களோ அது கரெக்டாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள், உங்களுக்கு ஃபாரஸ்ட் ரிகார்டிங்காக கொஷின் கேட்டிருக்கிறாங்க. கலைச்சொல் அறிவோம், ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அறிகன்னு சொல்லிட்டு. காடு அப்படின்னா இப்போ ஒரு வன விலங்குகள், வன பாதுகாவலர், இது எல்லாமே உங்களுக்கு ராங். வனவியல் அப்படின்னா தான் ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறது கரெக்டான தமிழ் சொல். கிளியராக நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு ஆந்தை அப்படின்னா என்னென்னு பாருங்கள், மரபு சொல். மயில் தான் ஆகவும் மேலே பார்த்தோம் நம்ம. பொருந்தாத சொல்லை கண்டறி. ஓகேங்களா, இதுலேயுமே ஏதாவது சொல்லும் பொருள் கேட்டிருக்காங்க. கிணறுனா கேணி 6th புக்கில் இருக்குது, சித்தம்னா உள்ளம் 6th புக்கில் இருக்குது, ஆலினா கடல். பொருந்தாத சொல்லுதான் ஊழினா உலகம் கிடையாது. மீதி 3மே ஸ்கூல், எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது, 6th புக்லேயே. இது பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்கு. உரிச்சொல்லுக்கு சில அப்படிங்கிறது வந்து உரிச்சொல் கிடையாது. இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருது ஈஸியாக. இதில் எதிர்ச்சொல் கேட்குறாங்க. நிறைய பேர் வந்து திரும்பவும் அதே தான், அருகுறை அப்படின்னா அண்மை அப்படின்னு அடிக்கிறாங்க, இல்லைனா அருகில் நடிக்கிறாங்க. ஸோ கொஷினில் ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணி எதிர்ச்சொல்னால் அதுக்கு ஃபஸ்ட்டு அருகுறை அப்படிங்கிற சொல்லோட பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு எதிர்ச்சொல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு அருகுறை அப்படிங்கிற சொல்லுக்கு எது பொருள் தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சொல் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். கொஷின் நம்பர் 49 பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இதுவும் கொஷினில் இருக்குது சிலபஸில். நாளிதழ் அது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு டெய்லியுமே. கொஷின் நம்பர் 50 பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை, இதெல்லாம் எதை டிஃபைன் பண்ணுதுன்னு கேட்டு, இந்த சொற்கள்லாம் எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா தன்மை. இந்த இன் போட்டுறாதீங்க, அதுக்கு மீனிங் வேறு. தன்மை முன்னிலைப்படுறக்கு அந்த வேறு அது மென்ஷன் பண்ணிடாதீங்க. எஸ், இந்த 50 கொஷின்ஸ் வரைக்கும் போதுமானது. ஸோ அப்கமிங் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் கொஷின்ஸை ஒரு டைமு ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிங்க. ஸோ நிறைய கொஷின்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கு படிக்கும்போது ஒரு டைம் நீங்கள் இந்த பகுதியெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்ததை எதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லெக்ட் பண்ணியிருந்தீங்களோ அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம்.